Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன ஹாலிவுட் சைடுல இருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தென் ஆஃப் தீவ்ஸோட செகண்ட் பார்ட் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 2018 ரிலீஸ் ஆனது அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் இதை நம்ம தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தில் மெயினாக நம்ம கேரபுட்டில் தான் உள்ள நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் போலீஸ் சைடில் இருப்பார் அண்ட் ஒரு செம்ம பெரிய ஒரு ராபரி ஆட்டம் நந்துடும் அண்ட் இதுக்கப்புறம் இவரை என்ன நந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனிமி சைடில் ஜாயின் ஆகிட்டார். ஸோ இப்போது செகண்ட் டைமும் வந்து ஏதோ செம்ம பெரிய டைமண்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆட்டம் போயிட்டுருக்கேன் அங்கே போய் ஹெய்ஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அதில் நம்ம ஹீரோவும் டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஹெய்ஸ்ட் கேட்டகிரி அண்ட் அதில் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இப்போதைக்கு நல்லபடியாக இருக்குது. டைட்டிலுக்கு ஒரு யூனிக்காக வச்சுருக்காங்க நம்ம பேண்டேரான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ Jan 10 தான் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் பார்ப்போம் அப்கமிங் நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட கீக் வீக் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம 2024 சைட்லேருந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து நெட்ஃப்ளிக்ஸோட மூவி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம்சல் மூவி தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட்லி இடத்துல இருக்குது வித் டோட்டல் 143 மில்லியன் வியூஸோட. அண்ட் அதோட நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நம்ம லிஃப்ட் மூவி தான். எஸ், நம்ம கெவின் ஹார்ட்டோட லிஃப்ட் மூவி தான் வித் டோட்டல் 129 மில்லியன் வியூஸோடு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணி அதோட நெக்ஸ்ட் ஒரு சீக்வல் ஆட்டம் கொண்டு வரதுக்காக. பட் இப்போதைக்கு ஏதோ கன்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெக்கார்ட் வந்து இப்போதைக்கு லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம 2024 இப்போ வரைக்கும் என்ன வந்திருக்கோ அதுதான். இன்னும் பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்கமிங் இன்னும் முடியல இந்த இயர் அண்ட் அதுக்குள்ளே வேறு ஏதோ மூவி இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணான்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மிக்கி 17 சொல்லிட்டு இன்னொரு ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ராபர்ட் பேட்டிங்சன் தான் உள்ள நடிச்சிருக்கார் அண்ட் இந்த படத்தை நம்ம பாங் ஜோன் ஹோ தான் வந்து டேரக்டோ பண்ணியிருக்காரு அண்ட் இவர் வந்து ஒரு பயங்கரமான லைக் நம்ம பேரசைட் மூவியோட டேரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஒரு க்யூரியஸாக ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ராஜெக்ட்டு அண்ட் ஆக்சுவலாக நம்ம பாங் ஜூன் ஹோ டேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவிஸும் வந்து டேரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த படம் கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிருந்தது அண்ட் அதே தான் இப்போது இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே வந்து செம்மையாக ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் சைன் பண்ணியிருக்காரு அண்ட் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்கச்சக்கமான க்ளோன்ஸ் ஆட்டம் உருவாக்குறதுக்கும் அண்ட் எல்லா டைமில் ஏதோ ஒரு ஆபத்தாட்டம் லைக் மிஷின் கரெக்டாக அது முடியலன்னா இவர் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது ஒரு அக்ரிமெண்ட் போல். அண்ட் இதே மாதிரி நம்ம ஹீரோவை நிறைய க்ளோன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறாங்க அண்ட் இதே மாதிரி இவரோட க்ளோன்ஸ் வந்து அட் அ டைம் 2-3 க்ரியேட் ஆகிரும் போல். ஸோ இதுலேருந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுது. பட் என்ன இருந்தாலும் படத்தில் ஒரு டார்க்கரான ஒரு டோன் அண்டு ஒரு ஹியூமர் இருக்கும். அந்த நம்ம மூவியை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். எப்படியும் இந்த படம் நம்ம நெக்ஸ்ட் January 31st 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவியோட டாக் இப்போ திருப்பியும் கொஞ்சம் டாப் நாச்சாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 மூவி பயங்கரமாக போயிட்டுருக்கு அண்ட் கண்டிப்பாக கலெக்ஷனும் வந்து அது நல்லபடியாக எடுக்கும். இப்போதைக்கு இன்னும் கலெக்ஷன் எக்ஸாக்டாக வரல. ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் நம்ம என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஜிஐ ஜோவோட யூனிவர்ஸ் வந்து மர்ஜ் ஆகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராஸ் ஓவர் ஆட்டம் பண்ண போகிறாங்கன்னு அண்ட் அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர் சைட்லேருந்து. ஸோ அப்கமிங் மூவியில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஜிஐ ஜோவோட ஒரு கிராஸ் ஓவரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். பட் எனக்கே புரியல ஏன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டுமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, ஏன் அதை ஜிஐ ஜோவோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இனிஷியலி ஜிஐ ஜோ பார்ட் 1 and 2 சூப்பராக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு பிரேக் விட்டாங்க அண்ட் ஸ்னேக்காயெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸ்பின் ஆஃப் ஆன மூவி. அது டோட்டல் வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ பார்ப்போம் இந்த கொலாபரேஷன் எப்படி போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கேமரான் இப்போதைக்கு நம்ம அவதார் 3 மூவியை வந்து டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் இல்லை நெக்ஸ்ட் என்ன மூவி டேரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிருந்தாங்க அண்ட் அதில் தான் வந்து அவர் ஹிரோஷிமா ஒரு மூவியோட ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு எக்ஸாக்டான தெரியல, பட் ஒரு பர்டிகுலரான ஒரு டைட்டில் தந்திருக்காங்க, கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மூவி என்ன கான்செப்டாக இருக்கும்னா எஸ் நம்ம ஹிரோஷிமா நாகசாகி அது அந்த ஒரு கான்செப்டே தான். எப்படி அட்டாமிக் பாம்பு வந்து அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. மெயினாகவே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கார். ஸோ இவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காராம் அண்ட் அவர் வந்து ஹிரோஷிமா நாகசாகி 2 சைடில் பாம்பிங்லேயே வந்து அவர் சர்வைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சர்வைவ் ஸ்டோரி என்ன அண்ட் அது அப்படியே வந்து சினிமேட்டிக்காக வந்து இப்போ இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலான மூவியாகவும் இருக்க போகுது அண்ட் அகெயின் ஸோ சேட் ரியாலிட்டியான மூவி தான், ஏன்னா ட்ரூ ஸ்டோரி வேறையா. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வருதுன்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தி சிம்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கேம் வேணால் ஆடி இருப்பீங்க.
ஃபுல் ஒரு சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் மெட்ரோபாலியன் சிட்டியை. அண்ட் அதில் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போது அந்த கேமை வந்து அப்படியே இப்போ மூவியாக க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. எல்லாம் நல்ல பாப்புலரான கேம்ஸ் வந்து அப்படியே மூவிஸாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்ட்டூன் அனிமேட்டட் ஷோஸ் அந்த மாதிரி தான் வந்து லைவ் ஆக்ஷன் மூவியாக மாற்றிருந்தாங்க. பட் இப்போது கேம்ஸே வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா. அண்ட் அதில் இப்போது இந்த கேமை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இது லைக் பாசிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சீரிஸோட டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசான் MGM ஸ்டுடியோஸ் தான் இதில் ஒர்க் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு அது லைவ் ஆக்ஷனாக இல்லை அனிமேட்டடாக அதை பற்றி ஏதோ கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக ஆல்ரெடி நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட கீக் ரிவ்யூவோட அப்டேட் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதை இன்னும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈராக வெயிட் பண்ணுறீங்களோ அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.